Hi guys, welcome back to SM Aqua Garden. இன்னைக்கு இந்த ஃப்ளவர் அண்ட் பேபிஸோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். தமிழில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. 50 ஃப்ளவர் அண்ட் பேபிஸ் வந்து நம்ம க்ரூம் பண்ண போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ இந்த டேங்க்ஸ் எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த டேங்க்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம ரொம்ப நாள் கழித்து ஒரு க்ரூமிங் செட்டப் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஹெட் பாப்ஸ் வந்து ஒரு 3 ஹெட் பாப்ஸ் KML SRD இது எல்லாமே இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி நான் ஏஜிங் பண்ணி வச்சுருக்க வாட்ரு. இதில் இருந்து ஒரு 20% வாட்டரை நம்ம வந்து எடுத்துகிட்டு திருப்பி ரீஃபில் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்ட்டிஷன் பண்ணி இந்த ஃப்ளவர் அண்ட் பேபிஸை வந்து நம்ம வந்து விட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபிஷ்ஷை அன்பாக்சிங் பண்ணிடலாம். நம்ம ட்ரெயின்லேருந்து இதை எடுத்தனால ஆல்ரெடி இதுக்குள்ளே வந்து ரெசிப்ட் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் பேக்கிங்கை வந்து நான் பிரிச்சுட்டேன். ஸோ ஜஸ்ட் வந்து மேலே மட்டும் நான் கட்டி வச்சுருக்கேன். ஜஸ்ட் அதை மட்டும் நம்ம பிரிச்சுட்டு உள்ள பேபிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 25 பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம ஃப்ளவர் அண்ட் பேபி. நல்ல ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்குது பேபிஸு. இந்த பக்கத்தில் வச்சு காட்டுறேன். கவரில் இருக்கிறனால உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை பிரிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் காய்ஸ். ஸோ இந்த 2 கவர் ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு இதை பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன். ஓகே காய்ஸ், ஃபைனலி எல்லாத்தையுமே நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். பட் வந்து இது ஃபுல் செட்டப் பண்ணல. இது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி ஏர் டியூப்ஸ் வந்து இப்படி கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு வந்து எனக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால. ஸோ நம்ம வாங்கின ஏரேட்டரை வச்சு இந்த மாதிரி வந்து நான் ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம PVC பைப்பில் வந்து கனெக்ட் பண்ணி ஆக்சுவலாக வந்து பண்ணணும். நான் கூடிய சீக்கிரம் அதை நான் பண்ணுவேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த மாதிரி கீழே வரை நம்ம வச்சுருக்கோம். நான் அதை செட் பண்ணுறத வந்து வீடியோ எடுக்க முடியல ஆக்சுவலாக, ஏன்னா அது ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மணி 12 ஆகுது. நான் ஒன்றும் இதை செட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கசமசான்னு தான் இருக்கும். ஸோ அந்த 20 அவுட்லெட்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்படி தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 20 அவுட்லெட்ஸ் இருக்குது. அந்த 20 அவுட்லெட்ஸ்லேருந்து எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரே ஒரு ஞாபகம் மட்டும் நான் வந்து விட்டுருக்கேன். ஏன்னா வந்து இது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஃபோர்ஸாக வருது பாருங்க. இதுவே நான் ஃபோர்ஸை விட்டேன்னா கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ அதுக்காக தான் வந்து இதை நான் இப்படி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதை நம்ம PVC பைப் வச்சு நீட்டாக வந்து நம்ம பண்ண போகிறோம். பட் இப்போதைக்கு ப்ரைஸ் நம்ம கையில் வந்துச்சு அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொன்றுலையும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நம்ம போட்டாச்சு. ஸோ எவ்வளோ குவாலிட்டியான ப்ரைஸ் பாருங்கள். ரைட், நல்ல அந்த ரெட் IPL மார்க் எல்லாமே இப்போயே நல்லா தெரியுது. ஸோ நம்ம நல்லா க்ரூம் பண்ணோம் அப்படின்னா அந்த பீசஸ் செம்மையாக வரும்.